சூரத்து ஆல இம்ரானில் 188வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வசனத்தில் 2 பாவங்களை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இந்த 2 பாவங்களை ஒருபோதும் நம்ம செஞ்சிடக்கூடாது. لا تحسبن الذين يفرحون بما أتوا ويحبون أن يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم بمفازة من العذاب ولهم عذاب أليم. இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 விஷயங்களை எடுத்து காட்டுகிறான். முதலாவது, நபியே, எவர்கள் தாங்கள் செய்த அற்ப காரியங்களை பற்றி மகிழ்ச்சி அடைந்து தாம் செய்யாத நன்மையான காரியங்களை பற்றி மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதாக விரும்புகிறார்களோ அவர்கள் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று நிச்சயமாக ஒரு காலமும் நீர் எண்ண வேண்டாம். கண்டிப்பாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதில் 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முதலாவது, ஒரு பாவம் செஞ்சுட்டு பெருமைப்படுறான், பாவம் செஞ்சுட்டு சந்தோஷப்படுறான், பாத்தியா நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறான். இது மோசமான பாவம். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு நன்மையான விஷயம் செய்யவே இல்லை, இருந்தாலும் நான் நன்மை செஞ்சுட்டேன் என்று மக்கள் என்னை புகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க ஒருத்தன். இந்த 2 பேரும் மோசமானவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தஹ்சபன்னஹும் பிமஃபாஸத்தின் மினல் அஸாப். இப்படிப்பட்டவர்கள் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று நிச்சயமாக ஒரு காலமும் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். கண்டிப்பாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நம்மள பல பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்மள பல பேர் அப்படிதான், பாவம் செஞ்சுட்டு பெருமை, பாவம் செஞ்சுட்டு சந்தோஷப்படுறது, பத்தியா நான் செஞ்சுட்டேன், பத்தியா பெருமைப்படுறான். பைத்தியக்காரன். அல்லாஹ் உனக்கு எவ்வளவு பெரிய பாவம் சொல்லிக்கிறான் தெரியுமா? இதை விட தூரமாக இருக்கணும்டா. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தாம் செய்யாத நல்ல காரியங்கள் மக்கள் என்னை சொல்லி புகழணும். நான் நல்லது செஞ்சேன், நான் செய்யலை, இருந்தாலும் மக்கள் எனக்கு நான் நீ நல்லது செஞ்சிருக்க என்பதாக சொல்லி புகழணும் என்பதாக நீ நினைக்கிற பத்தியா, இதுவும் மிகப்பெரிய பாவம் தான் என்பதாக இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மோசமான இந்த 2 பாவங்களை விட்டு பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன்.